எவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே உட்காந்துருக்காயோ? ஏய் சட்டி சோறு, என்ன திடீர்னு பாத்ரூம் போன, திடீர்னு வந்து அங்கிருந்து இங்க நடந்து இருக்க, என்ன பண்ற? நானு ரொம்ப யோசனா, நம்ம வந்து எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்றதே இல்ல, நம்ம உடம்பு என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்தேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாய்? சரி, இவ்வளவு நேரம் இங்க தானே உட்காந்து இருந்த, திடீர்னு எங்க போய் உட்காந்து யோசிச்ச? பாத்ரூம் போனேன்னா அங்க உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு இந்த ஞான உதயம் வந்தது. பாத்ரூம்ல உனக்கு ஞான உதயம் வந்துச்சா? அதாவது போதி மரத்துல வந்து புத்தர் மாதிரி உனக்கு இப்ப பாத்ரூம் ஞான உதயம் வந்துச்சு. கரெக்ட். அதனால இப்போ நீ வந்து பிசிக்ஸ் வந்து கரெக்டா வச்சுக்கோறியா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிலாம் இல்ல, என்னோட பிசிக்ஸ். உன்னாலதான் நானும் உணர்றேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? பிசிக்க கரெக்டா வச்சுக்க போறேன். சரி சரி, கண்டினியூ பண்ணு. ஓகே. எவ்வளவு நேரம் நீ பண்ண போற? இது பேர் என்ன, வாக்கிங்கா? எக்ஸசைஸ் பண்ண போறேன். திடீர்னு புதுசா ஊர்ல ஏதாவது எக்ஸசைஸ் ரெடியா இருக்கோ? ஏய், இத நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அந்த பார்க்ல அந்த தாத்தா பண்ணாரு, அப் அண்ட் டவுன் 100. நான் பண்ணுவோம் பாரு அதுதானே? இனிமேல் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் பிசிக்ஸ் இல்ல. இல்ல, ஆக்சுவலா நீ என்ன பண்ற இப்போ? எக்ஸசைஸ் பண்ற. நீ பண்றத பார்த்தா எப்படிதான் இருக்குது? இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. மூடுறா வாய. ஏய், பயமா இருக்கு. ஏய், இது என்னடி புது எக்ஸசைஸ்? கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் பிசிக்ஸா? எஸ். அடுத்து ரொட்டேஷன், பிசிக்ஸ், ரொட்டேட்டிங் சர்க்கிள். இதெல்லாம் நீ பிசிக்ஸ்ல படிச்சிருக்கியா இல்லையா? ஆக மொத்தம் ஏதோ பண்ற. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா?